ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வரலட்சுமி பூஜையோட ஃபுல் விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் பூஜை வந்துகிட்டே இருந்துச்சு. உடம்பு வேறு கொஞ்சம் சரியில்லாமல் போயிடுச்சு. வீடியோ கூட எடிட் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே முடியல. ஃபுல்லாக கோல்டுனால தொண்டை ஃபுல்லாக அப்படியே பிளாக் ஆகி ரொம்ப பெயினாக இருந்துச்சு. வரலட்சுமி பூஜை ஆகஸ்ட் 8 அன்னைக்கு வந்திருந்தது. ஆனால் அந்த வீக் என்னால் கும்பிட முடியாமல் போயிடுச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் என்னோடய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, ஐயோ நல்ல நாள் அதுவும் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே யோசித்து ஒரு டிப்ரெஷனில் போயிடுவேன். இப்போல்லாம் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே நடக்கிறது ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நான் போயிட்டே இருக்கிறது. நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் நிறைய கஷ்டத்தை நிறைய விஷயம் பார்க்குற மாதிரி இருக்கும். அது கொடுக்குற வலியும் அதுக்கப்புறம் நம்மளோட மென்டாலிட்டியும் நம்மளோட மெச்சூரிட்டியும் மாறி நம்ம வேறு மாதிரி ஒரு ஆளாக மாறிடுவோம். இது மாதிரி எத்தனை பேர் வாழ்க்கையில் பட்ட அடினால் நிறைய விஷயம் மாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் இந்த பூஜை ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் வியாழக்கிழமை காலையில் ஒரு 5:30க்கெலாம் எழுந்தாச்சு. எழுந்து ஒவ்வொன்றா எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு தான் எல்லா ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணேன். கிச்சனில் இருந்து பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி எல்லாமே தொடச்சி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதை முடிச்சுட்டு அடுத்தது வீடை ஃபுல்லாக கூட்டி மாப் போட்டு விட்டுட்டேன். எனக்கு கோலம்லாம் பெருசாக போட வராது. ஆனால் நான் ட்ரா பண்ணுவேன். ஆனால் எனக்கு இந்த கோலம் மாவு வச்சு அந்த வளைவு நெளிவு அதெல்லாம் வர்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால் இந்த ஸ்டென்சில்ஸ்லாம் வச்சு தான் ஒப்பேற்றிட்டுருக்கேன். இப்போ தான் எங்கள் அம்மாவை கேட்டு குட்டியாக இந்த கம்பிக்குளம் அது மாதிரிலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். காலையில் கொஞ்ச நேரம் ட்ரையர் போட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து காஃபிலாம் குடிச்சிட்டு இந்த துணி கொஞ்சம் பெட்ஷீட்லாம் போட்டிருந்தேன் மிஷினில். அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் மொட்டை மாடியில் காய வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பெரிய வேலையை இந்த பூஜை சாமான் வாஷ் பண்ணுறது தான். குத்து விளக்கு எல்லாமே எடுத்து போட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சாச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கடைக்கு போகிற வேலை இருந்துச்சு. கலசம் தேங்காய்லாம் வாங்கலை. அதெல்லாம் வாங்கிட்டு மாயிலை தோரணம்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. லாஸ்ட் டைம் 2 நாள் தான் அம்மனை வச்சுருந்தேன். இந்த டைம் 3 நாள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை ஈவினிங்கே அம்மனை வீட்டுக்கு அழைச்சிருந்தேன். இந்த டெக்கரேஷன் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா சைடில் சேமியா பாயசம் சாமிக்கு பிரசாதம் பண்ணியிருந்தாங்க. அதை வச்சு அம்மனை அழைச்சி தீபாரதனை பண்ணி அன்றைக்கி ஈவினிங் சாமி கும்பிட்டாச்சு. அம்மனை அழைச்சதுக்கப்புறம் தான் அம்மனோட ஃபுல் டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். இப்போல்லாம் அம்மன் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கே இந்த ஸ்டாண்ட்லாம் வாங்கி வச்சு பண்ணுறாங்க. என்கிட்ட அதெல்லாம் எதுவுமே இல்லை. என்கிட்ட சில்வரில் பெரிய பாத்திரம் இருந்துச்சு. அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் சில்வர் கலசம் இருந்துச்சு. அது மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பித்தளை கலசம் வச்சு நான் அம்மனை வச்சுருந்தேன். அம்மனுக்கு அந்த சாரீ கட்டுறதுக்கு தான் எனக்கு தெரியல. அதுக்கு மட்டுமே ஒரு 2 hours ஆச்சு. எப்படியோ அதெல்லாம் நைட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு தான் தூங்குவேன்ற மாதிரி இருந்தேன். எங்கள் அம்மா கூட பார்த்துட்டு எதுக்கு இதெல்லாம் நீ சிம்பிளாக எப்பவும் பண்ணுற மாதிரியே பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் இல்லை, அதை நம்ம பண்ணணும்னு நினச்சிட்டோம், அதை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக அம்மனை அழகாக டெக்கரேஷன் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் அன்றைக்கி மார்னிங் காலைல எழுந்து குளிச்சுட்டு வீடெல்லாம் கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் அம்மனுக்கு மாம்பழமும் ஒரு பாலும் வச்சு தான் தீபாரதனை காலைல பண்ணியிருந்தேன். மெகந்தி போடலான்னு வாங்கியிருந்தேன். ஆனால் போட எனக்கு சுத்தமாக டைமே இல்லை. அப்புறம் எங்கள் அம்மா ஒரு 1 hour இருக்குது நீ போடு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தாம்பலம் பையெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு 1/2 hour தான் வச்சுருப்பேன். அதுக்குள்ளே எடுத்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு டைம் ஆகிடுச்சின்னு 5 வகையான பிரசாதம் செஞ்சுருந்தோம். நான் எனக்கு நிறைய ஒர்க் இருந்தனால அம்மாவுக்கு நான் கட்டிங் ஒர்க் மட்டும்தான் பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்க எல்லாமே அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. ஈவினிங் குளிச்சுட்டு எல்லாம் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு வெளியிலேருந்து விளக்கு ஏற்றிட்டு அம்மனுக்கு எல்லா பிரசாதமும் வச்சுருந்தேன். அபிஷேகம் தான் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸ்லோகம்லாம் நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பொறுமையாக ரிலாக்ஸாக அம்மனுக்கு உட்காந்து எல்லாமே படிச்சிருந்தேன். அன்றைக்கி பாஸ்டிங் இருந்திருந்தேன். எங்கள் அம்மா இது மாதிரி பூஜை அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நான் எங்கள் அம்மாவை கண்டிப்பாக கூப்பிட்ருவேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா என்னால் ஒன்றுமே முடியாது. க்ளீனிங் ஒர்க் இந்த சாமிக்கு பண்ணுறது இதெல்லாம் கூட நான் பண்ணிவிடுவேன். ஆனால் இந்த மித்ரா குட்டியை பார்த்துக்கிறது அதுக்கப்புறம் இந்த சமையல் வேலை இதெல்லாம் எங்கள் அம்மா எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. மித்ரா குட்டியெல்லாம் ஃபுல்லாக அவங்க தான் டேக் கேர் பண்ணிப்பாங்க. தூங்க வைக்கிறது, குளிக்க வைக்கிறது, சாப்பிட்ற வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2-3 நாள் அவங்க தான் எல்லாமே
பார்த்துக்கிட்டாங்க. அம்மன் வந்து எனக்கு இந்த டைம் வந்து நிறைய வந்து சோதனையே கொடுத்தாங்க. நான் பண்ண முடியுமா அப்படின்னு கூட வந்து யோசிச்சிருந்தேன். ஆனால் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணாமல் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பிரச்சனையை தாண்டி தான் வந்து நான் இந்த பூஜை வந்து பண்ணியிருந்தேன். வியாழக்கிழமையே வந்து பக்கத்து வீட்டிலலாம் வந்து கொஞ்சம் போய் வந்து கூப்பிட்டுருந்தேன். அவங்கெல்லாம் வந்து ஒரு 2-3 பேர் வந்து வந்திருந்தாங்க. அப்புறம் சில பேர்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருந்தாங்க. சாமி கும்பிட்டு எல்லாருக்கும் வந்து குங்குமம் வச்சுட்டு இருந்தேன். அதில் வந்து அந்த ஆண்டி வந்து இந்த விரலில் வந்து வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அம்மன் வந்து பார்த்துட்டு நானே வந்து அம்மனை வந்து ரொம்ப கண் வச்சுட்டு கிச்சனில் இருந்தெல்லாம் வந்து அம்மனை வந்து பார்த்துட்டு இருந்தேன். அம்மனுக்கு வந்து ஒரு செட்டு வந்து வாங்கியிருந்தேன். அது என்னன்னு தெரியல, நாங்கள் பார்த்து கண் வச்சுட்டே இருந்தது வந்து அந்த இயரிங் மட்டும் ஒன்று வந்து கீழே விழுந்துடுச்சு. அதுக்கப்புறம் வேறு இயரிங் வச்சு போட்டு அம்மனுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அதுலேயும் அம்மன் வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்க. வந்தவங்க கிட்டலாம் வந்து தாம்பூலம் கொடுத்து ஆசீர்வாதம் வந்து வாங்கியிருந்தேன். அவங்க குங்குமம்லாம் வச்சு விட்டு நல்லா வந்து ப்ளஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கையால் வந்து நோன்பு கயிறு கட்டிட்டு அவங்க கால்லேயும் வந்து விழுந்திருந்தேன். அப்புறம் எங்கள் வீட்டு குட்டி மகாலட்சுமி அவங்க கால்லேயும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால்லேயும் விழுந்தேன். அப்புறம் அவங்க அப்பா வந்து பூ எடுத்து கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக வந்து என் தலையில் வந்து ஆசீர்வாதம் வந்து பண்ணி போட்டிருந்தா. அம்மனுக்கு வந்து நிறையா வந்து கண்ணு பட்டிருக்கும் இல்லைங்களா? அதனால வந்து அம்மனுக்கு வந்து திருஷ்டி சுத்தி அன்னைக்கு வந்து போட்டாச்சு. நான் வந்து வியாழக்கிழமை அழைச்சிட்டு சனிக்கிழமை வந்து புனர் பூஜை வந்து பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் டே வந்து காலைல எழுந்து அம்மன் கிட்ட இருக்க பூ, திரி எல்லாம் வந்து மாற்றி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. எனக்கு வந்து வரலட்சுமி பூஜை வந்து அம்மா வீட்லேயும் வந்து இல்லை, மாமியார் வீட்லேயும் அதெல்லாம் வந்து கிடையாது. இது நானே வந்து பிடிச்சி வந்து பண்ணது தான். நம்ம கலசம் வச்சு வழிபடுற மாதிரி நம்ம நினச்சிட்டோன்னா வந்து ஒரு வருஷம் பண்ணிவிட்டு ஒரு வருஷம் பண்ணாமல் அப்படி வந்து இருக்கக்கூடாது. அம்மன் வந்து நம்மளுக்கு பெரிய முன்னேற்றம் தரனாலும் சின்ன சின்ன முன்னேற்றம் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம அடுத்த வருஷம் கும்பிடும் போது இன்னும் அதோட கொஞ்சம் வந்து நல்லா பண்ணுற மாதிரி தான் வந்து அம்மன் நம்மளுக்கு வந்து தருவாங்க. அது பணம் மட்டும் இல்லை, சில கஷ்டம் அப்புறம் தீர்க்க முடியாத சில பிரச்சனைலாம் வந்து கடவுள் தான் தீர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி, அப்புறம் குழந்தை செல்வம், இது எல்லாமே வந்து அம்மன் வந்து நம்மளுக்கு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. கலசத்தை எடுத்துகிட்டு வந்து அரிசி ட்ரம்மில் வச்சு புனர் பூஜை வந்து முடிச்சாச்சு. இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி.